இங்க ஹீரோ அவங்க ஊர்ல இருக்க மலையை குடைஞ்சு இரும்பு தாத்தெல்லாம் ஒரு பிரைவேட் கம்பெனி எடுத்துட்டு இருக்காங்க. அதை எடுத்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த கம்பெனிக்காரங்க இந்த ஹீரோவை கூப்பிட்டு பேசலான்னு கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோ கிட்ட நிறைய பணம் தரேன் விட்டுடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே கேட்காம போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. அதனால அந்த போராட்டத்தில் ஜெயிச்சு அந்த கம்பெனியும் மூடிடுறாங்க. சோ ஊர் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இனிமேல் நம்ம எல்லாத்துக்குமே போராட முடியாது, அதனால நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஆனா இவர் அரசியல்லாம் ஒரு கரையா மாதிரி நம்மளோட நேர்மையை அரிச்சிடும். அது மட்டும் இல்லாம பணம் தான் அரசியல் பண்ணும், நம்மளால தான் அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம பணம் இல்லாத அரசியல் பண்ணி ஜெயிச்சு காட்டுவோம் சொல்றாரு. அதை கேட்டதுமே ஹீரோவும் இந்த ஒத்துக்கிட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு. தென் கட்சியோட கொள்கையை அறிவிக்கும் போது பத்திரிகையாளர்கள் வந்து இவர்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவர் திக்கி பேசிட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே பேச்சு இல்லைனா அரசியல் எப்படி வர முடியும் சொல்லிட்டு இவரை கேலி பண்றாங்க. இதை பார்த்து அவங்க வைஃப் அவர் நல்லா பேசணும்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பாக்குறாங்க. தென் கோயிலுக்குலாம் போய் வேண்டிக்கிறாங்க. இவரை எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாரு, இருந்தாலுமே அவருக்கு பேச்சு வர மாட்டேங்குது. சோ இவரை வேற வழி இல்லாம நம்ம கட்சி ஜெயிக்கணும்னா சிறந்த பேச்சாளர் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்லயே ஒரு பேச்சாளர் செலக்ட் பண்றாரு. அண்ட் ஹீரோவும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் எழுதி கொடுக்க இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அதனாலே மக்கள் ஆதரவு அதிகமாகுது. ஒரு கட்டத்துல இவரே சிஎம் வேட்பாளராக அறிவிக்கிறாரு. ஆனா ஹீரோ இந்த கிராமத்துக்காக எந்த இரும்பு கம்பெனி எதிர்த்து போராடினாரோ அதே கம்பெனி ஹீரோட ஃப்ரெண்டையும் சிஎம் வேட்பாளரை கூப்பிட்டு அதிக பணம் தர எங்களுக்காக வேலை செய்யுன்றாங்க. அவங்களும் பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு இனிமேல் இந்த கட்சி இருக்கக்கூடாதுன்னு கலைக்கிறதுக்காக பிரஸ் மீட்டை கூப்பிடுறாரு. ஆனா அதுக்குள்ளேயே அவங்களுக்கு தெரிஞ்சு ஹீரோவை கொலை பண்ணிடுறாங்க.